தற்போது திரு ராம்ஜி நம்மோடு இணைகிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு எஸ் ஜானகியினுடைய இந்த இழப்பு இது எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கு, அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிரலாம். ரொம்ப பெரிய இழப்புமா. அதாவது இசைத்துறைக்கு ஒவ்வொருத்தரா போய்கிட்டே இருக்காங்க. எம்எஸ்வி ஐயா போனாரு, அப்புறம் எஸ்பிபி சார் போனாரு, அடுத்தது இவங்க போயிருக்காங்க. இந்த இசைத்துறைக்கு உண்டான இந்த இழப்பு ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பு. எனக்கு அவங்களோட புள்ள முரளி அவர்களை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அவரும் எங்களை போல ஒரு இசைக்கலைஞர், கிட்டார்லாம் வாசிப்பாரு, பாடுவார், வெஸ்டர்ன் மியூசிக்லாம் பாடுவாரு. அவரோட கூட போய் தான் அந்த மாவனா உங்க வீட்டுல முதல்ல மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பல முறை நாங்க சந்திச்சிருக்கோம். கடைசியா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான சந்திப்பு. இந்தியாவுடைய முதல் குழந்தைகள் இசைக்குழு நான் தான் துவங்கினேன் 2000வது வருஷத்துல. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சுதான் அந்த தொலைக்காட்சியில எல்லாம் குழந்தைகள் பாடுற நிகழ்ச்சி எல்லாம் வந்தது. அந்த ப்ரோக்ராம அவங்க பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்ப நான் நேர போய் ஒரு வாட்டி கூப்பிட்டேன். அவங்க இந்த பெத்தச்சி ஆடிட்டோரியம்னு மயிலாப்பூர்ல லெக்சர்ஸ் ரோட்ல ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹாலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு திரு கமல் அவர்களும் வந்திருந்தாரு. நிகழ்ச்சியை கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்க எல்லாரையும் குரூப் போட்டோ எல்லாம் எடுத்து புல் கச்சேரி கேட்டாங்க அன்னைக்கு உட்காந்து. அப்போ எனக்கு குழந்தைகிட்ட நான் சொன்னேன், அதாவது ஒரே வாய்ஸை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு லேடி அவங்களால குழந்தை மாதிரி பாட முடியும், வயசானவங்க மாதிரி பாட முடியும், காமெடி பாட முடியும், சோகம் பாட முடியும், அதாவது என்ன பண்ணாலும் பாடக்கூடிய ஒரு குரல். அந்த குரலை எப்படி மியூசிக் டைரக்டர் எப்படி படம் போடுறாரோ அந்த மாதிரி தங்கத்தை சொல்லுவாங்களே, அது மாதிரி அது வெளியில வரும்போது அந்த ப்ராடக்ட் அவ்வளவு பிரமாதமா வரும். அது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவங்க கூட டுவேட் பாடின பெரிய மேல் சிங்கர்ஸ் எல்லாம் பிற்காலத்துல சொல்லியிருக்காங்க, நாங்க அவங்களோட பாடிட்டு வந்துருவோம், அப்புறம் அடுத்த நாள் பாடி காத்து அவங்க எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் கெஞ்சி கூத்தாடி, சார் கொஞ்சம் எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பாடுறேன், ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களோட பாடினது அப்படின்ட்டு மறுபடியும் போய் இவங்க குரல்ல திருப்பி மறுபடியும் கொஞ்சம் தங்களுடைய பாடல் டேலண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாடி அப்படிதான் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிம்பிள் ஹியூமன் பீயிங் அவங்க மறைஞ்சது தமிழகத்துக்கு மாபெரும் மாபெரும் இழப்பு. திரு கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப அவங்கள பத்தி பேசுவாரு. அந்த இஞ்சி இடுப்பழகா பாட்டை பத்தி மாத்திரமே அவர் நிறைய பேசியிருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப லேட்டா கொடுத்தாங்க மத்திய அரசாங்கத்துடைய பத்மா விருதை. அது கூட அவங்க என்ன சொன்னாங்க, கொடுக்க வேண்டிய காலத்துலதான் கொடுக்காம இப்ப கொடுக்குறீங்க